மை டியர் டீம்மேட்ஸ், அவரும் நானும் ஒரே வண்டி தான் வச்சிருக்கோம். ஆனா அவர் வண்டி 25 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்குது, என் வண்டி வெறும் 18 கிலோமீட்டர் தான் மைலேஜ் கிடைக்குது அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன்ல இருப்பீங்க. அதுக்கு சில விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் உங்க காரோ இல்ல பைக்லயோ. அது என்னங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி, கார் வாங்கினதுக்கு அப்புறம் அதிகபட்ச செலவே நமக்கு பெட்ரோலோ டீசலோ தான். அந்த செலவுல மைலேஜை மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-15% நமக்கு அதுலேயே சேவ் ஆயிடும். அதுக்கு அடுத்த செலவு இந்த காரோட மெயின்டெனன்ஸ். இது ரெண்டையும் ஈக்குவலா நீங்க மெயின்டைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க காரோட மைலேஜ் அதிகமாயிடும், உங்களோட காரோட மெயின்டெனன்ஸ் கம்மியாயிடும். கார்ல விளம்பரத்துல ARAA மைலேஜ்னு கொடுத்துருப்பாங்க, அது 26-28 கொடுத்துருப்பாங்க. ஆனா நமக்கு ரியல் லைஃப்ல 17-18 கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். இதுக்கு காரணம் நம்மளோட ரோட் கண்டிஷனும் நம்மளோட மெயின்டெனன்ஸோட ஹிஸ்டரியும் தான். சின்ன சின்ன டிப்ஸை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க காரோட மைலேஜை நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துடலாம். இதுல ஃபர்ஸ்ட் ரொம்ப ஈஸியா மெயின்டைன் பண்ண வேண்டியது நம்ம காரோட டயர் ப்ரெஷர் தான். ஒவ்வொரு காருக்குமே டயர் ப்ரெஷர் எவ்வளவு வைக்கணும்னு சொல்லிட்டு எல்லா வண்டியிலுமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை நீங்க ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணீங்க. ஒருவேளை 6 பேர் 7 பேர் போறீங்க அப்படின்னா கண்டிப்பா மைலேஜ் குறையும். இந்த ரெக்கமெண்டேஷனுக்கு கீழே நீங்க வச்சீங்க அப்படின்னா வண்டியோட மைலேஜ் குறையும். எப்பவுமே டயர் ப்ரெஷரோட வேல்யூவை கரெக்டா மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 2-3% மைலேஜை இன்க்ரீஸ் பண்ணிடலாம். நீங்க நேற்று தான் நான் கார் ஏர் செக் பண்ணேன், இன்னைக்கு நீங்க கார் எடுத்துட்டு போகும்போது குறையுது அப்படின்னா நீங்க வெயில் மழையில நிப்பாட்டும் போது ஆட்டோமேட்டிக்கா டயரோட ப்ரெஷர் குறையத்தான் செய்யும். அதனால ஒரு நாள் தள்ளி நீங்க நிப்பாட்டினாலும் ப்ரெஷரை செக் பண்ணிட்டு எடுத்துட்டு போங்க. அதே மாதிரி உங்க வண்டியில கெர்பு வெயிட், கிராஸ் வெயிட்னு இருக்கும். அதாவது கெர்பு வெயிட்ங்கிறது உங்க வண்டியோட மொத்த வெயிட். இந்த கிராஸ் வெயிட்ங்கிறது ஆளெல்லாம் ஏறினதுக்கு அப்புறம் வெயிட்டுக்குள்ளதான் கார்ல ஆள் ஏற்றணும்னு ஒரு வரம்பு இருக்கு. ஆனா நம்ம 5 பேர் போக வேண்டிய கார்ல 7 பேர் 8 பேர் போவோம். அதே மாதிரி போன வாட்டி ட்ரிப்பு போயிட்டு வந்திருப்போம், இல்ல வேற ஏதாவது போன வாரம் விளையாட போயிருப்போம். அதோட கிரிக்கெட் கிட்ல இருந்து இல்ல மொத்த லக்கேஜுமே காருக்குள்ளே போட்டு வச்சிருப்போம். இதை வச்சே நம்ம அந்த பக்கம் இந்த பக்கம்னு சுத்திட்டு இருப்போம். இதனாலேயும் உங்களுக்கு மைலேஜ் குறையும். உங்க காரோட கிராஸ் வெயிட் என்னவோ அந்த கிலோக்குள்ள மட்டும் உங்க காரை மெயின்டைன் பண்ணுங்க, நல்ல மைலேஜ் இம்ப்ரூவ் பண்ணிடலாம். அதே மாதிரி மேக்ஸிமம் டைம் ஐடியலிங்லேயே நிப்பாட்டாதீங்க. காரை நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க, ஒரு 2-3 நாள் கழிச்சு காரை ஸ்டார்ட் பண்றீங்க, ஐடியலிங்ல ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷம் வைக்கலாம். கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு எக்ஸ்பர்ட்ட பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த டைம் எல்லாம் நீங்க காரை ஆஃப் பண்ணி வைக்கிறது நல்லது. முடிஞ்ச வரைக்கும் ஐடியலிங்ல ஓட விடாதீங்க. மேக்ஸிமம் ஐடியலிங்ல ஓட விடாம நார்மல் ரன்னிங்லேயே வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களோட மைலேஜ் 2-3% இன்க்ரீஸ் பண்ணிடலாம். இன்னொன்று முக்கியமான விஷயம், உங்க காரை நீங்க ஸ்மூத்தா டிரைவ் பண்றதுதான். நீங்க ரொம்ப ரேஷ் டிரைவ் பண்ணி அடிக்கடி பிரேக் அடிக்கிறது, அடிக்கடி கியரை சேஞ்ச் பண்றது, இந்த மாதிரி ரொட்டீனா ஹைவேஸ்ல பண்ணிட்டே இருந்தீங்கன்னா வண்டியோட மைலேஜ் கண்டிப்பா குறையும். அதே மாதிரி காருக்கு கியர் ரேஷியோன்னு ஒன்று இருக்கு. ஃபர்ஸ்ட் கியர்ல 1ல-இருந்து இவ்வளவுதான் போகணும், செகண்ட் கியர்ல 1ல-இருந்து இவ்வளவுதான் போகணும்னு சொல்லிட்டு ஒரு வரமுறை இருக்கு. இந்த வரமுறை தெரியாம நிறைய பேர் ஃபர்ஸ்ட் கியர்லயே 60 வரைக்கும் போறது, செகண்ட் கியர்ல 80 வரைக்கும் போறதுலாம் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் ஓட்டினீங்க அப்படின்னா வண்டியோட மைலேஜ் சத்தியமா கிடைக்காது. ஒவ்வொரு காருக்கும் கியர் ரேஷியோன்னு ஒன்று இருக்கு. ஃபர்ஸ்ட் கியர்ல இவ்வளவுதான் ஓட்டணும், செகண்ட் கியர்ல இவ்வளவு ஸ்பீடு தான் போகணும்னு சொல்லி. ஆனா சிலர் இதெல்லாம் தெரியாம ஃபர்ஸ்ட் கியர்லயே 60 வரைக்கும் ஓட்டுவாங்க, செகண்ட் கியர்ல 80 வரைக்கும் போவாங்க. 100 கிலோமீட்டர் ஸ்பீடு தொட்டதுக்கு அப்புறம் தான் அந்த 3வது கியரை மாத்துவாங்க. அந்த அளவுக்கு வண்டியை ரொம்ப புஷ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி எல்லாம் போட்டி ஓட்டினீங்க அப்படின்னா எந்த வருஷத்துலயும் உங்களுக்கு வண்டிக்கு மைலேஜ். பெட்ரோல் காருக்கு டீசல் காருக்கு இது ரெண்டுக்குமே கியர் ரேஷியோ மாறும். அதே மாதிரி 5 கியர் இருக்க வண்டி 6 கியர் இருக்க வண்டிக்குமே இந்த ரேஷியோ மாறும். உங்க காருக்கு என்ன ரேஷியோவோ அதுக்கு தகுந்த மாதிரி கார் ஓட்டுங்க. இன்னும் முக்கியமான விஷயம், இந்த ரெகுலரா பீரியாடிக் சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை வந்து ப்ராப்பரா எப்போ ஃபிளக் மாற்றணும், எப்போ ஃபில்டர் மாற்றணுமோ அந்த ஐடியல் டைம்ல கரெக்டா மாத்திருங்க. அப்படி இல்லைன்னா சீக்கிரமா வண்டியில கருப்புகை அடிக்கிறது, பெட்ரோல்ல கார்பரேட் அடிக்கிறது, டஸ்ட் அடைகிறதுன்னு சொல்லிட்டு புதுசா கம்ப்ளைண்ட் வரும். இந்த மெயின்டெனன்ஸை பண்ணிட்டீங்கனாலே மைலேஜை இம்ப்ரூவ் பண்ணிடலாம். இந்த காரோட இன்ஜின் எர்கனாமிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம வண்டியில வெறும் நம்ம ஸ்பீடா மீட்டர் மட்டும் பார்த்து ஓட்டாம அந்த ஆர்பிஎம் மீட்டர்ல பாத்தீங்கன்னா 1x1000 2x1000 போட்டிருக்கும். அதை வந்து தௌசண்ட்ஸ்ல கால்குலேட் பண்ணிருப்பாங்க. அது என்னன்னா நீங்க 1000 RPM 2000 RPM அப்படின்னு சொல்லி இருக்கும். இந்த ஆர்பிஎம் நீங்க கரெக்டா மெயின்டைன் பண்ணி ஓட்டினீங்கனாலே உங்களோட மைலேஜை இம்ப்ரூவ் பண்ணிடலாம். இல்ல நான் ஏதாவது மைலேஜை இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஏதாவது பாயிண்ட்டை மிஸ் பண்ணியிருந்தேன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல அதை நான் ஆட் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றேன். இதுல வேற ஏதாவது கருத்துக்கள் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. பை கைஸ், சராங்கே.